ஜெயின் கிரியேஷன்ஸ் ரீபாம் ஸ்டார்ஸில் ப்ரொடக்ஷன் நம்பர் 2 அது நம்ம 7G ரிலீஸ் ஆயிருக்கு. இது வெற்றி பிரதர் லீட் பண்ணுறாரு. ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர். டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம், பூஜை இன்னைக்கு நடக்குது. நெக்ஸ்ட் ஷூட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இது அடுத்த படம் பூஜை. ஹாரூன் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இதில் ஒரு காப்பா நடிச்சிருக்கேன். கூட வந்து சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துருக்கீங்க சிங்கம்புலி சார், அப்புறம் பாலாஜி சக்தி, அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம், இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வர அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அக்ஷதா. ஸோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. I'm very sorry for my broken Tamil, but thanks to all the media people and all the friends who have gathered here to bless us and wish us. This is a very good genre, and I'm doing I'm in combination with Vechri and Chandni. The storyline is really good. நிறைய படம் நீங்க பார்த்துருக்கீங்க, ஓடிடில நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் படம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. I just heard the story from director Harun. He is very intelligent, very talented. All the best to the entire team and wishes good luck. Thank you. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணீங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆமா சார். சரிங்களா? அதுக்கப்புறம் டைட்டில் ரிவீல் பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஸோ வந்து இதுவும் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்க. ஏன் ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணும்போது இதே கேள்வி நீங்க கேட்டீங்க. அப்ப வந்து ஏன் நேம் வைக்கலன்னு கேட்டேன். ஆமா. என்னன்னா இப்போ நம்ம அதான் அதே பதில் தான், கொஸ்டின் அதே தான். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டா நம்ம டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஷூட் போக 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 நம்ம நிறைய நல்ல டைட்டில்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு டைட்டில் வந்து ஓகே சார். ஆனா நீங்க வந்து ஏற்கனவே வெச்ச டைட்டில் வெச்சதால தான் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த ரிவ்யூ அது பிரச்சனைக்கு நாங்க காரணம் இல்லை இல்லையா? கரெக்ட். இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்து வெச்ச டைட்டிலே வைக்கறாங்க. இப்போ ரஜினி படம் கூட கூலிங் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி சரத்குமார் பண்ணிட்டாரு. சோ அந்த பிரச்சனை வருதுல, அதுக்காக கேக்குறேன். அதுல பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு. இதான் அந்த கம்பேரிசன் அந்த சொல்றோம் இல்லையா, இப்போ நம்ம அபிஷியலா அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை யார் காரணம்? அந்த பிரச்சனை காரணமான ஆட்கள் தான் இந்த கேள்வி நீங்க கேட்கணும். நாங்க பிளைண்டா போய் டைட்டில் வச்சோம்னா பரவாயில்ல, நாங்கள் கில்டர்லயோ ப்ரொடியூசர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் டைட்டில் வைக்கிறோம். ஒரு 4-5 டைட்டில் கொடுக்குறோம். அந்த டைட்டில் இந்த டைட்டில் தான் எங்க வந்திருக்கு. அதுவும் நம்ம அதுலயும் சொல்லிட்டோம், 13th floor தான் ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம், 7th floor அமைஞ்சது இந்த ரேம் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் 2 படமே ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓடிடிலயும் நல்ல ரெஸ்பான்ஸ். கண்டிப்பா அதோட பெருசா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா சைன் பண்ற ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ணா கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல். அண்ட் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸ்ல இந்த படமும் கண்டிப்பா சேரும் அப்படின்றது ரொம்ப நம்புறேன். சார் நீங்க எப்படி காஃப்லாம் பண்ணிருக்கீங்க, நிறைய கேரக்டர் பண்ணிருக்கீங்க. இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? ஏன்னா காஃப் நிறைய பண்ணிட்டீங்க சார். வித்தியாசம் கதை தான் வித்தியாசமா இருக்கும். கதை கிளம்பி வேற மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு கதை. கிளைமேக்ஸ் வரைக்கும் யாரு ஆண்டகனிஸ்ன்றது உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப பிடிச்சது. அது கொஞ்சம் ஹியூமராகவும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இன்னொரு வேரியேஷன் இருக்கு. அதுதான் என்னோட பழைய படத்துல இருந்து இதுல கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும். கண்ணாடி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராது இல்ல. நிறைய படம் பண்ணிட்டீங்க. அதுல வந்து ஃபெயில் பார்த்துருக்கீங்க, அப்பும் பார்த்துருக்கீங்க, டவுனும் பார்த்துருக்கீங்க. இதுல யாரை வந்து நீங்க வந்து பிளேம் பண்ணுவீங்க? டேரக்டரா? இப்போ இல்ல என்னோட தப்பு இதுல இருக்கு, டேரக்டரோட தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இதுல வந்து என்னன்னா புதுசா பண்றீங்க, புது டேரக்டர்லாம் அவங்க வந்து கண்டிப்பா கதை சொல்லுவாங்க, அது இது பெஸ்டா இருக்கு. இல்ல தப்புன்னு யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு லெசன் தான். ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள் தான் இருக்கு தவிர்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவா போறது. புது பேர் அவங்க சாந்தி இல்ல, அவங்க தான் பேரு, இவங்க வந்து ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க. ஸோ அது நீங்க படம் பார்க்கும்போது
ஆனா ஜாலியா இருக்கு, 2 பேரும் கூட ஒர்க் பண்றது நல்லா இருக்கு. அவங்களுக்கும் ஜாலியா இருக்கும், லேடிஸ்க்கு ஜாலியா தான் இருக்கும். இல்ல அவங்க கொஞ்சம் என்ன சொல்றது, ஃப்ரீயா தமிழ் பேசி நினைக்கிறாங்க. ப்ரொடியூசர் ரொம்ப ஓப்பன் மைண்ட். ஆமா, இதான் சொன்னாரா? இல்ல அவரு ஸ்பாட்ல ஃபுல்லா காமெடி பண்ணிட்டு நல்லா ஜாலியா இருப்பாரு. ஜாலியா இருக்கும். யாரையும் எப்பவும் திட்ட மாட்டாரு, என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். சார், இந்த படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை கதை கேட்டிருப்பீங்க? ஏன்னா நீங்க கதை செலக்ட் பண்றதுல பிரமாதமா நடிக்க சொல்றாங்க, அதனால கேட்டேன். இல்ல அது நிறைய கதை கேட்டிருக்கேன். நிறைய ஒரு 20 கதை இருக்குமா? இல்ல அது கரெக்டா நம்பர்ஸ் தெரியல. பட் இந்த கதை கேட்கும் போது இது நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அதனால பெருசா சேலரி கீழ் எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்ணிக்கல. பண்றேன், ஃபர்ஸ்ட் சைன் பண்றேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. நீங்க எந்த என்கொயரி பண்ண போறீங்க இந்த படத்துல? போலீஸ் மாட்டதா இல்லைன்னா இல்ல அது டைரக்டர் தான் சொல்லணும், அது கதையை ரிவீல் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இது லைனா வந்து எல்லாமே கேஸ் இந்த மாதிரி தான் வருது. அதுல என்ன சொல்ல போறீங்க? இல்ல 2 ஹீரோயின் பயரா வேற இருப்பாங்க, பெருசாவும் இருப்பாங்க. இல்ல நீங்க கண்டென்ட் கேட்டீங்கன்னா சொல்லலாம், நீங்களும் எல்லா கண்டென்ட்டும் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றது? இல்ல ஏன்னா இன்னைக்கு போலீஸ் கதைனால இதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன புதுசா சொல்றீங்க? இவ்வளவுதான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வெற்றி பிரதர் பண்ண ஸ்கிரிப்ட்ஸ்ல அது டிஃப்ரெண்டா என்னன்னா இதுல ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா வராது. என்கவுண்டர் யார் பண்றாரு? போலி என்கவுண்டர் அதாவது கொலை பண்ணவன பண்றாரா இல்லன்னா இப்பவே சொல்லிட்டு அப்புறம் என்கவுண்டர் யாரை பண்ணுவாங்க? நிறைய பேர் இருக்கு என்கவுண்டர். என்ன கதை? அதுதான் கதை. அது யாரை பண்றாரு, ஏன் பண்றாருன்னு கதை. சொல்ல மாட்டாங்க. ப்ரொடியூசர் ஏற்கனவே எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பையன் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. ஆமா, நம்ம வெற்றி வச்சு பேசி பண்ண காரணம் என்ன? உங்க பையனும் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் அந்த படத்துல இருப்பாரு. எனக்கு இவ்வளவு ஒரு பையன் இருக்காரு சொல்ல வரீங்களா? என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, உங்க பையனும் நடிப்பாரா இதுல? இல்ல இதுல நடிக்கல. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கிட்டோம். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் வந்துட்டு இருக்காரு, அதுக்கு டைம் இருக்கு. சொல்லுங்க சார். சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து வரணும், வெளியே வரணும். வரதுக்கு முன்னாடி பல சண்டைகள் ஸ்ட்ரைக்லாம் வருது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது எல்லா சண்டைகளுமே சின்ன படம் ஃபேவரா அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பிசினஸ், ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கும். சின்ன படங்கள் கண்டென்ட் இருந்தாதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் சின்ன படம் 300 கோடி ஒரு பேமெண்ட்டோ 3 கோடி ஒரு பேமெண்ட்டோ இல்லை, அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட். நல்ல சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும். ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருக்கும் இருந்தால் நிறைய கதைகள் இருக்கு வரதுக்கு. ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மலையாள படம் அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்று போகிறாங்க. தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும். அந்த மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து தான் நம்ம சார், செக்ஸோட்டாக்கள் வந்து 8 வருஷம் ஆச்சு. இது அதுக்காகவே இன்ஸ்பெக்டரா நடிக்கிறீங்களா மறுபடியும்? இல்ல அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். நானே ஆக்சுவலா போட்டோ ஷூட் எடுக்கும்போது தான் பார்த்தேன். பட் அதே கெட்டப் அதே யூனிஃபார்ம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. இந்த மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்வன் சார் வந்து ஒரு 7 வருஷமா பழக்கம். இந்த படம் வாங்கி கொடுத்து அவருக்கு கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. வெற்றி பெற்றது கூட நல்லா நம்ம நண்பர் செல்வி பாலாஜி அப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட வேலை செய்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களுடைய ஆதரவையும் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம், நன்றி. வணக்கம். நன்றி. கடைசி சைலன்ஸ். டிவி சேனல் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு நல்ல கேரக்டர் பண்றேன். அருண் சார் கூப்பிட்டு பேசினாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். அதுல என்னன்னா இல்ல, என்னை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆமாண்ணா, ஒரு கேப் விட்டு அடிச்சீங்கன்னா
ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னைய இவ்வளோ பிலீவ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு. வெற்றி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம், வடிவேல் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப வருஷம் பழக்கம், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்கிறோம். கல்கி சார், சிங்கமொழி சார், பாலசக்திவேல் சார் கூட ப்ராமினெண்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாரூன் சாருக்கு நன்றி, வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹாரூன் சார் இந்த படத்தில் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாள் தெரியும் டைரக்டர், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹியூமர் சென்ஸோட பயங்கரமாக பேசுவாங்க. சார் நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுங்க சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி சார் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பேர் தெரியுமா? சொல்லுங்க இந்த படம் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி அங்கிள் வெற்றி அப்பா நைஸ் கேரக்டர். நைஸ் கேரக்டர். கரெக்ட் சார், நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நல்ல கேரக்டர். படம் சூப்பர் ஹிட் ஆகும். நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டீங்களா? தேங்க்யூ. வெரி நைஸ். அருள்நிதி சார் கூட ஒரு படம் பண்ணுறாங்க. முத்தையா சார் டைரக்ட் பண்ணுறாங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறேன். மணிகண்டன் சார் கூட ஒரு படம், ரியோ சார் கூட ஒரு படம் முடிச்சாச்சு ஆன் படம். அப்புறம் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் இன்னும் வெளியே அனௌன்ஸ் பண்ணலான்னு. இந்த ஐபிஎல் பாக்குறீங்களா நீங்க? அண்ணே ஐபிஎல் இந்த டைலாக் தான் வருது, வந்து வந்து தமிழ் சார் எழுதுனதுன்னா அது ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. எல்லா படமும் டைலாக் வருது. எல்லா பந்துலயுமே எல்லாம் மரம் எடுக்கிறாங்களா சென்னையில? மண்டேல லாஸ்டா கூட இப்போ போட்டுருந்தாங்க எல்லாம் பண்ணி. ஆமா ஆமா ஒரு நாள் கழிச்சு இப்போ என்ன அடுத்து என்னென்னலாம் வந்துட்டு இருக்கு? அடுத்து இப்போ சூர்யா சார் கூட ஒரு படம், சூர்யா 45. சூர்யா சார் பாட்டு. சூர்யா சார் 45. ஆமாம். அப்புறம் ஜெயம் ரவி சார் கூட கரத்தே பாபு போயிட்டு இருக்கு. அப்புறம் பாண்டியராஜ் சார் படம், விஜய் சேதுபதி, பொன்ராம் சார் படம், விஜயகாந்த் சார் சன் போயிட்டு இருக்கு சார். இப்போ மகாராஜாவுக்கு அப்புறம் அப்படியே யாரெல்லாம் அமைச்சர் யாரெல்லாம் இருக்காங்க இந்த படத்துல? ஜெயிலர் 2 சூர்யா சாருடைய பாட்டு. ஆமாம். அப்புறம் மணிகண்டன் சார் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி சாருடைய வெப் சீரிஸ் ஷூட்டிங் வேற யாரெல்லாம் பண்றாங்க? யாரெல்லாம் இருக்காங்க படத்துல? ஆக்டர்ஸ்லாம் யாராவது இருக்காங்க? இதுல பாலசக்திவேல் சார் இருக்காரு. இருந்தாலும் பூஜை நடந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவர் சிங்கம்புலி சார் மகாராஜா அதில் ஒரு டோன் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு கான்ட்ராஸ்ட் இன்னொரு டோன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஸ்கிரிப்ட் கேட்டோடனே அந்த பதில் பேச்சே பேசாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றி சார் படம்லாம் மேக்ஸிமம் கதை நல்லா இருக்கும், காமெடியில் அவ்வளோவா வந்து இருக்காது, கதையை நோக்கியே போயிருக்கு. 3 பேரை வந்து பெரிய காமெடி போட்டிருக்கீங்க. எதனால என்ன காரணம்?
இல்ல இதுலயும் காமெடி அந்த அளவுக்கு இல்ல, ஒரு ஃப்ளோவோட போகும். ஆக்சுவலா நம்ம போலீஸ் அந்த கேரக்டர் போகும்போது வெற்றி சார் அதெல்லாம் சொல்றேன். போலீஸ்ன்னு போகும்போது நம்ம எப்படி வெற்றி பெற யோசிச்சோமோ, இன்னொரு போலீஸ்ன்னு யோசிக்கும் போது நமக்கு போலீஸ்னால மகாராஜாக்கு அப்புறம் இவர் தான் மைண்ட்ல வராரு. அதனால இவருக்கு ஒரு ட்ராக் தனியா இருக்குது. மற்றபடி இவங்க எல்லாமே இவர் வந்து கதையோட நம்ம வடிவேல் பிரதரோட ரிவ்யூலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, தனியா காமெடி இருக்காது. அந்த ரிவ்யூலேயே ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அது த்ரூ அவுட் த மூவி இருக்கும். இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஒரு டீப் கான்வர்சேஷன் இருக்கும் படம் ஃபுல்லா. ஏன் பண்ற எதுக்கு பண்ற சொல்லிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும். இவருக்கு வந்து அதுல ஒரு பாத்தீங்க இல்லையா லப்பர் பந்துல, இதுல வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல். சிரஞ்சிக்கு ரிவ்யூ கொடுத்தாரு, அவர் பாத்தீங்களா? புரியல. சிரஞ்சி படத்துக்கு ரிவ்யூ கொடுத்தாரு? இல்ல கொடுக்கல, அவதான் இந்த படம் கொடுத்துருக்கோம். இது கொடுப்பாரு கண்டிப்பா. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஷூட் பிளான் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஷூட் இருக்கு. நெக்ஸ்ட் ஏற்காடு, கொடைக்கானல், கொல்லிமலை, இந்த மாதிரி 4-5 லொகேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம். இப்போ சம்மர்ன்றதால நமக்கு அந்த ஏற்காடு கொடைக்கானல்லாம் நம்ம ஷூட்டிங் கொஞ்சம் பாசிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் பிளான்.